பொதுவாக எல்லாருக்குமே தலைவலி வரும். அது தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே டோலோ டேப்லெட் எடுப்பாங்க. ஸோ தலைவலி எதனால் வருதுன்னு நம்மள்ட்ட யாருக்குமே பல பேர்கிட்ட இந்த உண்மை தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அதிகமாக கிடைக்கும். முதலாவதாக உங்களுக்கு தலைவலி எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக கோவப்படும் போது தலைவலி வருது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி, அதாவது மன அழுத்தம், நீங்கள் பதட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அதிகமாக தலைவலி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மூன்றாவதாக உங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது, அதாவது சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டஸ்ட் அலர்ஜி எல்லாமே ஏற்படும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தலைவலி வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. நான்காவதாக பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன், அதாவது நம்ம உடம்புல போதுமான அளவுக்கு நீர் சத்து இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தலைவலி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஐந்தாவதாக என்விரான்மெண்டல் ஃபேக்டர், நீங்கள் வெளியே போகும்போது சன்லைட், அதாவது பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நீங்கள் சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவீங்க. அதனால் உங்களுக்கு தலைவலி வரதுக்கான வாய்ப்புமே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.